எல்லாருக்கும் ஹாய். நான் உங்கள் கியூட்டி கேர்ள். இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜியான் தான் மார்னிங் எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு பார்த்தா செம்ம டயர்டில் இருக்கான். பக்கத்தில் நம்மகிட்டே ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். அவன் தூங்குறதை ரசித்து பார்த்துட்ருக்கான் நம்ம ஜியோன் அப்படியே சொல்கிறான், டேய் டேயான், ஏன்டா என்னை சவ்வடிக்கிற, பார்க்க எப்படிமா இருக்க நீ, வெண்ணிலா மாதிரி இருக்குடா, வெண்ணிலா மாதிரி கிள்ளி விட்டா ரத்தம் வரும் போல் அவ்வளோவா அழகாக இருக்க, ஏன்டா இவ்வளோவா அழகாக இருந்தேன், நல்லா முடியலடா, சாரிடா டே, உன்னை நான் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஜோன் சொல்லிவிட்டு மணி ஆயிடுச்சு. மணி பார்த்தா 12:30. அவன் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கான். அதுக்கப்புறமா நம்மகிட்டே தான் க்யூட்டாக எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது, அவ்வளோ ஷை. அதனால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியாமல் க்யூட்டாக இன்னசென்ட்டாக உட்காந்துருக்கான். அவனுக்கு நேற்று நைட்டு நடந்த ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும்போது அப்படியே பெட்டை இழுத்து போத்திக்கிட்டு, ஐயோ நான் என்ன தான் நேற்று பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவனே அவனை திட்டிகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜியோனை குளிச்சுட்டு தொண்டை கட்டிட்டு வெளில வந்து தலையை தோட்டிகிட்ருக்கான். அதட்டே அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கான். மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்து அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறான். இப்போ ஜியோன்னு சொல்கிறான், ஓய் பொண்டாட்டி ஏஞ்சிட்டியா, வெயிட் பண்ண, நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஜியோன் சொல்கிறான். நம்மகிட்டே பார்க்குறான். பொண்டாட்டியா? யார் 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 உங்களுக்கு பொண்டாட்டி அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது. நம்ம ஜியோன் பொண்டாட்டின்னு சொன்ன உடனே அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது. அப்படி திரும்ப எழுந்துச்சு உட்காந்தவன் ஷாக்காகி நம்ம ஜியோனை பார்த்து திரும்ப எடுத்து போத்திக்கிட்டு அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான் நம்மகிட்டே தான். அப்புறம் நம்ம ஜியோன் வந்து கப்பில் ஒரு ஹாட்டான காஃபி எடுத்துகிட்டு வந்து டேவோட பெட்ஷீட்டை அப்படி பொறுமையாக எடுத்து அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, ஓய் பொண்டாட்டி காஃபி குட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேக்கு அப்படி ரொம்ப ஃப்ளஷ் ஆகிட்டுருக்கு. அவன் மூஞ்சி பார்க்கவே பிங்கிஷாக இருக்குது. அவனும் பொறுமையாக பெட்லேருந்து எழுந்துச்சு அந்த மக்கை வாங்கி பொறுமையாக குடிச்சிட்ருக்கான். குடிச்சிட்ருக்கத நம்ம ஜியோனை வச்ச கண்ணு வாங்காமல் ரசிச்சிட்ருக்கானா. அப்போ பார்த்து சிவப்பூச்சில் குறுக்க வந்த மாதிரி நம்ம ஜிமின் வந்து, ஜியோனே டேய் மச்சான் 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 எங்கடா இருக்க, உயிரோட தான் இருக்கியா டேய் அப்படின்னு வெளில கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 2 மணி நேரமாக அவன் கத்திகிட்ருக்கான். அது நம்ம ஜியோனுக்கு கேட்கவே இல்லை. அவன் எதுவுமே காதில் வாங்காமல் உட்காந்துருக்கான். நம்ம அவனும் கத்தி கத்தி பார்த்துட்டு கதவே உடச்சிடலாங்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தான். டேய் டேய் மச்சான் ஏந்திரி மச்சான், மணி ஆகிட்டு மச்சான், மணி 12 இல்லை மச்சான், மணி 2:30 மச்சான், இவ்வளோ நேரம் என்ன தான் மச்சான் உள்ளே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போ டே தான் ஜியான்கிட்ட சொல்கிறான், கதவை தொடங்க பாவம் ஜிமினா ரொம்ப நேரமாக கத்திகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஓய் பொண்டாட்டி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் அவனை பார்த்துக்குறேன். இப்போட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். அப்புறமா நம்ம ஜியோன் தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறா. ஜிமினாவுக்கு அள்ளு விட்டுருது. மச்சான் சாரி மச்சான், சிவப்பு இதில் குதுக்க வந்துட்டனோ, சாரி 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 மச்சான் அப்படிங்கிறான். ஜியோன் வந்து, என்னோட வேணும் உனக்கு, ஏன்டா சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க கப்புள்ஸை வந்து அப்படின்னு சொல்கிறான். அச்சோ ஜியோனே ஜியோனே சாரி ஜியோனே, என்ன மன்னிச்சிரு ஜியோனே, அது வந்து என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஆனால் என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க நம்ம ஜிமினி. ஜியோனுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு, டேய் மச்சான் ஒழுங்கு மரியாதை போய்ட்டு என் கண்ணு முன்னாடி நிற்கிறதா கண்ணு எடுத்து ஷூட் பண்ணிட்டு போகிறேன் ஒரு நாய் அப்படின்னு திட்டிகிட்ருக்கான் நம்ம ஜிமினாவை. நம்ம ஜிமினா போகிற மாதிரியே தெரியல. ஜியோனும் டென்ஷன் ஆகிட்டு, என்ன தாண்டா வேணும் உனக்கு, என்னடா சொல்லி தொலையாண்டா ஜிமினா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமின் வந்து, குட் மார்னிங் மச்சான், இது சொல்லிட்டு போனால் தான் வந்து மச்சான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி போயிட்டான். நம்ம ஜியோனுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டென்ஷன் அப்படியே ஒரே ஒரு
குத்துதான் செவுத்துல ஒரே ஓட்டையாடுது. அந்தளவுக்கு கோவத்தில் உட்காந்துருக்கான். அவ்வளோ கோவமாக இருந்தான். இந்த பக்கம் பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நம்மகிட்டே அழகாக குளிச்சுட்டு வெளில வரான். அவனும் நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தான். அப்படி தவளை தோட்டிக்கிட்டே தலை குளிச்சுட்டு தலை தோத்திக்கிட்டே வெளில வரான். நம்ம டேவை பார்த்த உடனே ஜியோனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ கோவம் வந்தவன் இவனை பார்த்த உடனே அப்படியே பொசுக்குன்னு அப்படியே ஆஃப் ஆகி போய் உட்காந்துட்டான். எதுவுமே சொல்லலை. அவன் அழுகலை, அப்படியே மயங்கிட்டான். நம்ம டே தான் கேட்குறான், என்னாச்சு ஜியான், ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜோனுக்கு வார்த்தையில் ஸ்பீச்லெஸ். அப்படியே நேராக ஓடி போய் நம்ம டேயை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே வந்து போதும் ஸ்டாப் பண்ணுங்க ஜோன் ஜோன் ஜியோன் அப்படின்னு சொல்கிறான். ஜியோனும் எதுவுமே சொல்லலை, அப்படி பார்க்குறான் நம்ம டேயை. டே வந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மூஞ்சி சோகமாக பாவமாக வச்சுட்டு நம்ம ஜியோன் வந்து டேட்டை கேட்குறான், போதுமா டேயான், இல்லை எனக்கு வேணும்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு நம்ம டே சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஒன்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சீக்கிரமாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே பசிக்குதுன்னு சொல்லிட்டு நைஸாக ஓடி போயிட்டான். இவன் நைஸாக பண்ணுறது எல்லா வேலையும் அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஜான் நோட் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக நோட் பண்ணி யோசித்து வச்சுருக்கான். என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஜியோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணது வரை யாரும் இல்லை. கிம் கால் பண்ணி, ஹாய் மிஸ்டர் ஜியோன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஜியோனுக்கு வாய்ஸை கேட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் நம்ம ஜியோன். நம்ம கிம் சொல்கிறா, இது நைட்டு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல் ஜியோனே, இனிமேல் சந்தோஷம் உன் கையில் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஜியோனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ ஜியோன் சொல்கிறான், முடிஞ்சால் என் சந்தோஷத்தை என்கிட்ட அந்த எடுத்துகிட்டு பார்ப்போம், நீ எடுக்கணும்னு நினச்சாலே நான் கொண்டுருவேன், நீ எடுக்க போகிறேன்னு சொல்கிற உடனே நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் நம்ம ஜியோனு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே கீழே போகிறான். கீழே வந்து நம்ம யுகி தான் உட்காந்துருக்கா. யுகி வந்து இப்படி பார்க்குறான், பாவமாக உட்காந்துருக்கா. யுகியை யுகியும் டேயும் பார்த்த உடனே டேய் மச்சான் 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 அப்படி ரெண்டு பேருமே அவங்க பாசமலையை புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் 10 வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி ஒரு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்குற ஜிமினாக்கு தான் ஐயோப்பா தாங்க முடியலடா டே, என்னம்மா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம யுகி தான் கேட்குறான், என்ன மச்சான் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் பண்ண போல், மூஞ்செல்லாம் பார்க்க ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு நமக்கு அதுக்கிட்ட போய் நம்ம யோகி சொல்கிறான். டே வந்து டே அமைதியாருடா, சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சரி மச்சான் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம யோகி சொல்கிறான். சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ஜஸ்ட் மட்டும் பார்க்குறாங்க. ஜிமினா பார்க்குறாங்க. ஜிமினா வந்து யுகியை ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம யுகியும் ஜிமினா வச்சுக்கிட்டாங்க பார்த்துட்ருக்கான். இதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னமோ நடக்குது என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டுருக்கான் நம்ம டே தான். சொல்லிவிட்டு நேராக டைம் டேபிளில் போய் உட்காந்து சரியான பசிக்கு அவனுக்கு. நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் பண்ணான், எதுவுமே சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்காட்டியும் நம்ம ஜியோன் தான் டேவை ஃபுல்லாக சாப்பிட்டானே, அவன் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு வந்த கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் வாயில் போட்டு அமுக்கிட்டு உட்காந்துருக்கான். சரியான பசியா அவன் சாப்பிட்டுட்ருக்கானா பார்த்தா ஒரு பெரிய பீஸ் பண்ணை வாயில் வச்சுட்டான். கரெக்டாக நம்ம ஜியோன் வரான். ஜியோனு வந்து ஓய் பொண்டாட்டி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்டவுடனே ஜியோன் பார்க்குறா நம்ம டேவை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அப்படியே ஒரு பியர் மாதிரி, ஒரு கரடி குட்டி பண்ணோம்ல அது மாதிரி இருக்கான். அப்படியே கையில் ஒரு பெரிய பீஸ் பண்ண வச்சுட்டு கடிச்சிட்டு இருக்கான். அவன் 2 கன்னத்துலேயும் பெரிய பெரிய பண்ணு, அப்படியே பார்க்க கரடி மாதிரி இருக்கானா. நம்ம டே
எனக்கு நம்ம ஜியோனுக்கா டேயை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு ஓடி வந்து நம்ம டேயை கிஸ் பண்ண வரும்போது நம்ம டே ஸ்டாப் பண்ணிடுறான். ஜியோன், இது ஹாலில் இருக்கும், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜியோன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் அமைதியாக இருக்கான். அவனோட லிப்ஸில் அவன் சாப்பிட்ட கரையெல்லாம் இருக்குது. அதை அப்படியே க்யூட்டாக தொடச்சி விட்டுட்டு பொறுமையாக சாப்பிடு, நான் என்ன ஊட்டி விடவா, வரியா ரூமுக்கு அப்படின்னு சிம்பாலிக்காக அவன் கூப்பிட்றான். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் யுகியும் பார்க்குறானுங்க. டேய், நீங்களாம் வாழ்றீங்கடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம யுகி சொல்கிறான். அது ஜிமினாவும் காலைல வாங்கிட்டு, என்ன சொன்ன யுகி அப்படின்னு கேட்குறான். ஜியோனும், நான் ஒன்றுமே சொல்லலையே ஜிமினா, நீ ஓகே சொன்னால் ரூம் போடலாம் வரியா அப்படின்னு டேரக்டாகவே கூப்பிட்றான். ஜிமினாவும், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, என்னை அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜிமினா யுகிக்கிட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு 2 பேருமே ஜஸ்ட்டு பார்க்குறாங்க. அங்கே பக்கம் பார்த்தா நம்ம டேவும் ஜியோனும் மாற்றி மாற்றி கண்ணாலே பேசிக்கிறாங்க 2 பேரும். பேசிட்டு அந்த டின்னர் 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு யுகி தான் சொல்கிறான். யுகி வந்து, அது நம்ம டைம் ஆச்சுட்டு போகலாமா அப்படின்னு டேட்ட கேட்குறான். டேவும், ஆமாம் மச்சான், டைம் ஆச்சு, நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம்ல, போகலாமே அப்படிங்கிறான். நம்ம ஜியோன் வந்து, என்ன முக்கியமான வேலை உனக்கு இருக்குது டே அப்படின்னு கேட்குறான். என்ன முக்கியமான வேலை இருக்குது நமக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்கிறான். டேக்கு எப்படியாவது தப்பிச்சிடணும், இல்லைனா இன்றைக்கி நைட்டும் வச்சு சொல்லி முடிச்சிடுவானேன்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு இல்லை, என் மச்சனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறான். நம்ம யோகி முழிக்கிறான், திருட்டு முழிக்கிறான். யாருக்குடா உடம்பு சரியில்லை, நான் நல்லா தானே இருக்கேன், என் மச்சனுக்கு வயிற்றில் போயிட்டுருக்கு, டிசைனிங் போயிட்டுருக்கு, ஒரு நேற்று நைட்லேருந்து போயிட்டுருக்காமே, ஆமால மச்சான் அப்படிங்கிறான். நம்ம யோகிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறான் நம்ம டேவை வச்ச கண்ணாங்க பார்க்குறான். அவன் திடீர்னு காலில் கிள்ளின உடனே அப்போ தான் யுகிக்கு புரியுது. ஓகே, அவன் தப்பிக்கணுங்காக என்னைய சாக்க வச்சு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாயில் பண்ணு வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனும் வாயில் பண்ணு வச்சுட்டு எனக்கும் வயிற்றுல போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைஸாக ஓடி போயிடணுங்க 2 பேரும் பண்ணுற எல்லா சேட்டையுமே நம்ம ஜியோனும் சரி நம்ம ஜிமினும் சரி சிரிச்சிட்ருக்கானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கும் போது யாருக்கு தான் சொல்ல மனசு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ நம்ம ஜிமினா சொல்கிறான், ஜியோனே ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சு, அதை சொல்ல தான் நான் மேலே வந்தேன். சரி, நீ ரொம்ப நல்ல மூடில் இருந்தீங்க, அதான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். தெரியும்டா, அது எதுக்கும் சொல்ல வந்து தான் தெரியும், ஆனால் என்ன சொல்ல வந்து எனக்கு தெரியல. சரி சொல்லு, என்ன வந்தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் சொல்கிறான். ஜிமினாவும் அந்த கிம் இருக்கால அந்த பொண்ணு வந்து நம்ம கம்பெனியோட பாதி ஷேர்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு நிற்கிறா. அவளை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவள் கேட்குற மாதிரி தெரியல ஜியோனு. அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பாவும் எல்லா ஷேர்ஸையும் எழுதி தராமல் பாதி ஷேர்ஸை மட்டும் எழுதி கொடுத்துட்டு பாதி உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அந்த கிம் வேறு யாரும் இல்லை. அந்த கிம் வந்து நம்ம ஜியோனோட கசின் பொண்ணு தான். அந்த கசினாக இருந்தாலும் நம்மளுக்கு கிம்முக்கு ஜியோன் மேலே ஒரு கண் இருக்குது. இது எல்லாத்தையும் ஜியோன்கிட்ட நம்ம ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜியோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக, இது நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் ஜிமினா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இந்த பிளானை கிளியராக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம டேவும் யுகியும் தான் 2 பேரும் தெரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி வந்தால் போதுண்டா சாமிங்க, வெளில ஓடி வந்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு, இப்போதான் மச்சான் நிம்மதியாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுகி சொல்கிறான். நம்ம டேயால் நடக்கவே முடியல, அங்கேருந்து ஓடி வர்றதுக்கே அவ்வளோ உடம்பு முடியல, அவ்வளோ டயர்டில் இருக்கான். அவனுக்கு பாவம் நிற்க கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல.
நம்ம யுகியும் அதை புரிஞ்சுக்கிட்டு டாக்ஸிக்கு கால் பண்ணி டாக்ஸி வர வச்சுட்டு அவனை பொறுமையாக உட்கார வைக்கிறான். அவனால் உட்கார கூட முடியல. அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்படி போட்டு வச்சு வச்சு செஞ்சுருக்கான் நம்ம ஜியோனு டேவை. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யுமினுக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஜியோன் பேரை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஷையாகவும் இருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கா. இவன் வேறு சும்மா இல்லாமல் 100க்கு 300 தடவை ஜியான் என்ன சொன்னா, பொண்டாட்டி பொண்டாட்டி. ஐயோ எனக்கா, ஐயோ என்ன சொல்கிறது மச்சான், நீ அவன் பொண்டாட்டியா மச்சான், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சு கலாச்சிட்ருக்கா நம்ம யுகி தான் டேயை வச்சு. நம்ம டேவும் மீதியாரடா போதும், ரொம்ப கலாய்க்காத, போதும். என்ன மச்சான் பண்ணீங்க நைட்டு ஃபுல்லாக, அதுவும் 2 மணி ஆகி 2, 3, 4 மணி ஆகிற வரைக்கும் நம்ம டின்னரே சாப்பிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் மச்சான் நீங்கள் உள்ள பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம டேக்கா டென்ஷன் ஆகிடுது. டேய் அமைதியாரடா, என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டினோடனே நம்ம மீனும் சரி மச்சான் என்கிட்ட சொல்ல மாட்டேல, இப்போ நான் வந்துட்டு பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கிட்டே தான் முடியலடா சாமி, டே போதும்டா, நான் சொல்கிறேன் என்னதான் நடந்துன்னு சொல்கிறேன் அப்படிங்க. இல்லை மச்சான் ஏன்னா மச்சான் நான் ரொம்ப நல்ல பையன், என்னை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம யுகி சொல்கிறான். டேக்கா டென்ஷன் ஆகுது. அப்படியே அவன் காதை பிடிச்சி திருவுறான், யுகியோட காதை பிடிச்சி. அப்புறம் அந்த காதை செவந்து போயிடுது. நம்ம யுகி டே வலிக்குதுடா, விட்றா டே மச்சான் வலிக்குதுடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வலிக்குதுல, அப்புறம் அமைதியாக வாயை மூடிட்டு வா அப்படின்னு நம்ம டே தான் சொல்கிறான். டே சொல்லிவிட்டு, என்ன மச்சான் இப்போ மச்சான் லவ் பண்ணுறியா, லவ் பண்ணது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா, போ மச்சான் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, கப்புள்ஸா, அது பொண்டாட்டி புருஷனா, எனக்கெல்லாம் இதை கேட்கும் போதே ஒரே ராத்திரியில் எப்படி மச்சான் அப்படின்னு நம்ம யுகி தான் கேட்குறான் டேட்டை. டே வந்து செம்ம டென்ஷன் ஆகிறான். வாயை மூடுறா யுகி அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட சொல்லி யுகியை வெளில அடித்து துரத்திட்டான். அப்புறமா கார் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. நம்ம யுகி தான் கத்துறான், டேய் மச்சான் என்கிட்ட 1 ரூபா காசு கூட இல்லை மச்சான், இந்த ரோட்டில் அமௌண்ட்டு விட்டுட்டு போயிட்டு, டேய் மச்சான் கார் நிப்பாட்டு மச்சான் சொல்லி பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். நம்ம டே இங்கே உள்ள சிரிச்சிக்கிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு கொஞ்ச தூரம் கழிச்சு அந்த காரும் நிற்கிது. நம்ம யுகியும் முடியலடா ஏன்டா எவன்டா என் உயிரை வாங்குற, என்கிட்ட காசு கூட இல்லைடா, பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்டா, ஏன்டா என்னை அம்மோன்னு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மூடிட்டு வந்து ஏறு, ஓவராக வாய் பேசினா எங்கேயே விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டே அப்படி சொல்லிவிட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சிரிச்சுட்டு அப்படியே எங்கே கட் பண்ணா, இப்போது நம்ம ஜியானும் சரி ஜிமினாவும் சரி 2 பேருமே செம்ம டென்ஷனில் இருக்காங்க. நேராக கார் எடுத்துகிட்டு நம்ம கிம்மோட ஆஃபீஸில் போய் நிற்கிறது காரு. கிம் வந்து உள்ளார என்ன பண்ணிட்டு, ஆனால் அவள் ஆள் கூட சுற்றிட்டுருக்கா. அவள் ஆள் பேர் வந்து ஜெஸ்ஸியும் கிம்மும் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம ஜியோன் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கரெக்டாக அங்கே போய் நிற்கிறான். நமக்கு ஜியான்னு பார்த்தோன்னே நம்ம கிம் ஷாக் ஆகிறா, இவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜியான் சொல்கிறான், ஷபாஷ் நான் தான் சொன்னேனே கிம்மே, என்கிட்ட நீ மாட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உன் ஆளை ரொம்ப பத்திரமா பொத்தி வச்சுட்டு இருந்தேன், பிள்ளைய பத்திரமா வெளில கொண்டு வந்துட்டே நீ பார்த்துக்கோ. என்ன சொன்ன, என்னமோ சொன்னியே, என்னது என்னோட சந்தோஷத்தை நீ எடுத்துருவியா, சந்தோஷத்தை முடிஞ்சா எடு பார்ப்போம், முடிஞ்சா என்ன ஃபஸ்ட்டு நீ நினச்சி பாரு, அதை எடுக்க முடியுமா, அது என்னோட இது, அது எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், ஓகேவா அப்படி நம்ம ஜியோன்னு சொல்கிறா. நம்ம கிம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பண்ணிக்கிறா. கிம் வந்து, ஜியோன் நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிரா. அவளுக்கு இப்படி விறுவிறுத்து போய் நிற்கிறா. நம்ம ஜெசிகா அள்ளு விட்டுறது. ஜெஸ்ஸி வேறு யாரும் இல்லை.
ஜெஸி ஜியானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு நம்ம ஜியான் நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினா வந்து இது நடக்கிறது எல்லா விஷயத்தையும் லைவாக வீடியோ எடுத்து வச்சுருக்கான். இப்போ சொல்கிறான், நம்ம ஜிமின் சொல்கிறான், டேய் மச்சான், டைமிங் கரெக்டாக வந்துட்டோம், அந்த வீடியோவும் கரெக்டாக இருக்குது, ஆன்லைனில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு வந்துடுவோமா, நல்லா இருக்கும், குளு குளுன்னு இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம கிம் வந்து பார்த்துறா, ஜியான் 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 சாரி 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 ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இனி உன் பக்கம் கூட வரமாட்டேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ டிலீட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு ஜியான்கிட்ட நம்ம கிம் கெஞ்சுறா, கதறா. ஆனால் நம்ம ஜிமினாவும் சரி ஜியானும் சரி கண்டுக்க கூட இல்லை. என்ன நினச்சேன், என்ன நினச்சிட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு வருவீங்களா போவீங்களா, அந்த ஷேர்ஸை எழுதிக்கிட்ட உடனே எழுதி கொடுத்துடணுமோ, என்ன என்ன ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ் வேணும் மேடம்க்கு, எல்லா ஷேரும் வேணும், ஜீவனோட எல்லா ஷேரும் வேணும். ஷேர்ஸ் வேணுமா உனக்கு? டேய் ஜிமினா, நம்ம இந்த வீடியோவை எங்கே போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாவா, டெலகிராமா, யூடியூபா, ஃபேஸ்புக்கா, ட்விட்டரா அப்படின்னு நம்ம ஜியோனு ஜிமின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். ஜிமினா எதுக்கு எல்லாத்துலேயுமே போட்டுருவோமே, ஒன்றுத்துலேயும் தனித்தனியாக போடுறதுக்கு எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி போட்டுருமா அப்படின்னு ஜிமினாவும் சொல்லிகிட்ருக்கான். அதாவது நம்ம கிம்மோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஜெஸியில் பிடிக்கவே இல்லை. ஜெஸியும் கிம்மும் லவ் பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போனால் அவளோட சோழியும் முடிச்சிருவாங்க. அதனால தான் அவள் ரொம்ப பதறிட்டுருக்கா. நம்ம ஜியான் காலிலே விழுந்துடுறா ஒரு கட்டத்துக்கு மேலே. ஜியான் ப்ளீஸ் 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 போதும், என் ஷேர்ஸ் எடுத்துக்கோ, என் கம்பெனி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, தயவு செஞ்சு எனக்கு என் ஜெஸி மட்டும் வேணும், என் ஜெஸி விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அவன் கெஞ்சது பார்த்து நம்ம ஜிமினாவுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கான். அவளும் எல்லா ஷேர்ஸையும் அவன் பேர்லேயே மாற்றி வச்சுட்டு, உன்னோட ஷேர்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, எதுவும் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, உன் ஷேர்ஸை நீ வச்சுக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம் ஜியான் அப்படிங்கிறான். என்ன சொன்ன? ஜியான் சொல்கிறேன், என்ன சொன்ன, என்னடி சொன்ன புரியல. என்னது உன் ஷேர்ஸு, உன் ஷேரா, அது எப்போ உன் ஷேர் ஆச்சு, அது ஏன் ஷேரு, எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், அது என்ன சொன்ன நீ, அந்த ஷேர்ஸ் உன்னோடது. ரைட்ரா. டேய் ஜிமினா சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன், என்னடா மச்சான் அவ்வளோ லேட் பண்ணுறே, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணு, அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது கமெண்ட்றதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜிமினா போஸ்ட் பண்ணிடுறான் அந்த வீடியோவை. போஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே கிம்மோ அப்பாவும் அதை பார்த்துடுறாரு. கிம்மோட மொத்த ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. நம்ம ஜெஸி அழுவுறா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜெஸி அப்படியே நைஸாக தப்பிச்சு ஓடியே போயிட்டா. நம்ம கிம்முக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே கிம்மும் உட்காந்துருக்கான் தலையில் கையை வச்சுட்டு, ஏன் ஜியான் இப்படி பண்ண, நான் தான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்ருக்கா. நம்ம ஜியான் சொல்கிறான், ஃபோனில் என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னால் என்னோட சந்தோஷத்தை திருடுவே, இங்கே பாரு அதே என்னுடையது, எனக்கு தான், ஓகேவா, திருடணும்னு நினச்சாலே கொல்லுவேன், நீயும் வாய் வச்சுட்டு சும்மாவே இல்லை, நீ ஏன் வாயில் கொடுத்து மாட்டிக்கிட்ட, நான் என்ன பண்ணுறது, நானும் வேணும்னுலாம் பண்ணலவா, தப்பு என் மேலே இல்லை, எல்லா தப்பும் உன் மேலே தான் இருக்குது, ஓகேவா, பாய் வாட்டாக்கியுமே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் சரி நம்ம ஜியோனும் சரி மாசாக என்ட்ரி கொடுத்துட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே கட் பண்ணால் நம்ம டே தான் ரொம்ப டயர்டில் வீட்டில் போய் தூங்குறான், சரியான டயர்டு. நம்ம யுகி தான் பாவமாக தூக்கிட்டு போய் பெட்லேயே படுக்க வைக்கிறான். நம்ம டே அவன் கேட்குறான், சாரி மச்சான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா மச்சான் சாரி சொல்கிறேன், உன்னை நான் கடவுளில் அலைய விட்டேனே சாரிடா அப்படிங்கிறான். இருக்கட்டும் மச்சான் பரவாயில்ல, சரி விடு, நீ ஏன் மச்சான், நீ என்ன அலைய விடலாம், சிறப்பில் அடிக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக டோர் ஓப்பன் ஆகுது.
பார்த்தா நம்ம ஜியானும் ஜிமினா வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜியான் தான் ஜிமினாவை பார்க்குறான். ஜிமினா வந்து நேராக யுகியோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஜியான் தான் பொறுமையா, "ஓய் பொண்டாட்டி, டயர்டாக இருக்கா? நான் வேணும்னா உடம்ப பிடிச்சி விடவா?" அப்படின்னு கேட்குறான். நம்ம டேக்கா செம்ம செய்யா இருக்கு. அவன் பேச பேச அவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்ல இவளுக்கு ப்ளஷ்ஷாக ஆகிக்கிட்டே இருக்கு. பட் எதுவுமே சொல்லலை. அப்படியே அவனும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அங்கே ஒரு ஸ்வீட்டான க்யூட்டான ஒரு மேட்ரு நடக்குது. அப்படியே மேட்ரு நடந்து முடிஞ்சுட்டு இங்கே கட் பண்ணால் நம்ம ஜெமினாவும் சரி யுகியும் சரி அங்கே ஒரு ஸ்வீட்டான மேட்ரு போயிட்டுருக்கு. அப்படியே ரொம்ப இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. 2 பேருமே எனக்கு 2 பேருக்குமே கல்யாணமே ஆகிடுச்சு. நம்ம டேக்கும் சரி ஜானுக்கும் சரி மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே பிறந்துச்சு. அந்த குழந்த பேர் வந்து யான். யான் வந்து தூங்கிகிட்ருக்கா. நம்ம கிம்மும் ஜியானும் நெக்ஸ்ட்டு பேபிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க நம்ம ஜியானு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட எந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. மேபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது போடலான்னா ஸ்பெஷல் எபிசோட் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல், சேஃபாக ஹாப்பியாக இருங்க.